லைகா புரொடக்ஷன் சுபாஸ்கரன் தயாரிப்பில் கமல்ஹாசன் சங்கர் கூட்டணியில் இந்தியன் 2 ஜூலை 12 முதல் திரையரங்குகளில். இனி சம்மர் ஹாலிடேஸ் கண்ணு கால் GT ஹாலிடேஸ்க்கு பண்ணு. GT ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். 3 நாள் பயணமாக வெளிநாடு செல்றாரு பிரதமர் மோடி. இந்த நேரம் பார்த்து ராகுல் காந்தி மணிப்பூர் போறாரு. அரசியலாவே பார்க்கலாம், ஒன்றும் தவறு இல்லை. ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரிங்கிற தனியார் நிறுவனம் இந்த கச்சா எண்ணெயுடைய ஒப்பந்தத்தை பெற்றுக்கொண்டு இறக்குமதி பண்ணி அவர்களிடமிருந்து இந்திய அரசு வாங்குது. அதுக்காக தான் போறாரு பொண்ணு சொல்ல வரீங்க. இந்த விளாடிவாஸ்டோங்கிற அந்த இடத்திலிருந்து சென்னைக்கு நீங்க இறக்குமதி பண்ணா செலவு மிச்சமாகுங்கிறது ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரியோட திட்டம். இதுக்கு தான் போறாரு. வீடு வாசல் கிடையாது, அவஸ்தைப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. மணிப்பூர் மக்கள் பிரதமர் வரவில்லை, யாருமே நம்மளை கவனிக்கலங்கிற கோபத்தோட இருக்காங்க. இது நான் என்னுடைய செல்வாக்கால் வீழ்த்தப்படல, மக்களுடைய கோபம் வீழ்த்தி இருக்கிறது. அப்ப மணிப்பூர் மக்கள் இன்னைக்கு மிகுந்த கோபத்தில் இருக்கிறார்கள். அயோத்தியில இந்த மாதிரி ஒரு பிரச்சனை, அயோத்தியில தோத்து போயிட்டோம், இல்ல அயோத்திக்கு போய் இந்த மக்களை சந்தித்து பேசியிருக்கிறாரா? கிடையாது. அயோத்தியை பிரதமர் மோடி கைகழுவி விட்டார். நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் கருத்துக்களை பகிர்ந்துள்ள இணைந்திருக்கிறார் மனிதநேய மக்கள் கட்சியின் மாநில அமைப்பு செயலாளர், எழுத்தாளர் புதுமடம் ஹலீம் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். 3 நாள் பயணமாக வெளிநாடு செல்றாரு பிரதமர் மோடி. இந்த நேரம் பார்த்து ராகுல் காந்தி மணிப்பூர் போறாரு. இது அரசியலா பார்க்கலாமா அப்படின்னு சில பேரும் சொல்றாங்க. இதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க? அரசியலாவே பார்க்கலாம், ஒன்றும் தவறு இல்லை. ஏன்னா இது அரசியலாக தான் பார்க்கணும். ஒன்று, ஏன்னால் மனிதாபிமான அடிப்படையில் பார்த்து நிறைய பேசிட்டோம். பிரதமராக 3வது முறையாக பிரதமர் பதவியை ஏற்ற பிறகு பிரதமர் மோடி அவர்கள் 2ஆம் முறையாக வெளிநாட்டு பயணம் போகிறார். ஏற்கனவே G7 மாநாட்டுக்கு போயிட்டு வந்தார். அதுக்கு ஒரு காரணம் சொன்னாங்க, அந்த மாநாடு நடக்குது, ஒரு பிரதமராக போனார். இப்பொழுது ரஷ்யா இந்தியாவுக்கான அந்த மாநாடு, உச்சி மாநாடு, இது கடந்த 22 வருஷமாக நடந்துக்கிட்டு இருக்கு. வருடம் ஒவ்வொரு வருடமும் இந்த உச்சி மாநாடு நடக்கும். அதாவது பிரதமராக மன்மோகன் சிங் அவர்கள் இருந்த காலத்திலிருந்து ரஷ்யாவுக்கும் இந்தியாவுக்கும் ஏற்பட்ட ஒரு ஒப்பந்தம். அதன் அடிப்படையில் நம்ம எல்லா வகையிலையும் ஒத்துழைப்போடு இருக்கணும், ஒருத்தர் அனுசரிக்கணுங்கிற அடிப்படையில் ரஷ்யாவுக்கும் இந்தியாவுக்குமான ஒரு ஒப்பந்தம் அந்த உச்சி மாநாடு மூலமாக நடந்து கொண்டிருக்கிறது. 2வது, ரஷ்யாவுடைய ஒரு சர்வதேச சந்தையாக இந்தியா இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் நாம் பல்வேறு விஷயங்கள் ரஷ்யாவிலிருந்து இறக்குமதியும் செய்து கொண்டிருக்கின்றோம். இந்த ஒப்பந்தங்கள் எல்லாம் இருக்கின்றன. சரி, இது ஒரு வழக்கமாக நடப்பது தானே நீங்கள் கேட்கலாம். கடந்த முறை நீ சொன்ன மாதிரி 2021 டெல்லியில் நடந்துச்சு, 2022-23 நடக்கலை. காரணம் ரஷ்யா உக்ரைனுடைய அந்த போரின் காரணமாக இப்போ நடக்குது. நான் என்ன கேட்குறேன், நீங்கள் பிரதமர் அவர்கள் ரஷ்யா போவதை நான் தவறு என்று சொல்லவில்லை, அது வேறு விஷயம். அதில் நிறைய காரணங்கள் இருக்கிறது. ரஷ்யா போவதை நான் தவறுன்னு சொல்ல மாட்டேன். அது இந்தியாவிற்கு நலன் பயக்கக்கூடிய விஷயங்கள் இருக்கிறது. அது போன்ற பிரதமர் மோடி அவர்களுடைய கூட்டாளிகளுக்கும் நலன் பயக்கக்கூடிய விஷயங்கள் இருக்கின்றன. நான் அதை பற்றி பேசுகிறேன். ஆனால் நான் என்ன சொல்கிறேன் என்றால், 16 மாதங்களாக மணிப்பூர் பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது. 16 மாதங்களாக 1000க்கு மேற்பட்டவர்கள் கொல்லப்பட்டிருக்காங்க. லட்சத்துக்கு மேற்பட்டவர்கள் வீடு வாசல் இழந்து நாடோடிகளாக போயிட்டாங்க. மலையில் இருப்பவர்கள் பள்ளத்தாக்குக்கு வர முடியல, பள்ளத்தாக்கில் இருப்பவர்கள் மலைக்கு செல்ல முடியல. இரு இனங்களுக்கிடையே மிகப்பெரிய பிரச்சனை இன்னும் இருக்குது. இதில் குறிப்பாக சொல்லப்போனால் அந்த மாநிலத்தில் பாஜக ஆட்சி செய்கிறது. 60 சட்டமன்ற உறுப்பினர்களை கொண்ட அந்த கட்சியில், அந்த மாநிலத்தில் 32 எம்எல்ஏக்கள் பாஜகவை சார்ந்தவர்கள். மீதி இருக்கின்றவர்களில் ஒரு 10க்கு மேற்பட்டவர்கள் கூட்டணி கட்சி இருந்து மணிப்பூருக்கு போகலை. சரி, தேர்தல் காலத்திலாவது போவார் என்றால் தேர்தல் பிரச்சாரத்துக்கு கூட போகலை. 2019 2 எம்பிக்கள், மொத்தமே மணிப்பூருக்கு 2 எம்பி தான். நம்ம ஒரு 2 மாவட்டத்தை சார்ந்தாலே போதும் வச்சுக்கலாம். ஒரு 15 சட்டமன்றம் தான் கணக்கு நம்ம தமிழ்நாட்டில். ஆனால் அங்கே 60 சட்டமன்றம் இருக்குது. 2 எம்பிக்கள் தான். அந்த 2 எம்பிக்களுமே பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்தவர், ஒருத்தர் கூட்டணி கட்சியை சார்ந்தவர், அவங்க கட்சி தான். ஆனால் அப்படி இருந்தும் 2024க்கு தேர்தல் பிரச்சாரத்தை கூட மோடி போகல. தமிழ்நாட்டுக்கே 10 முறை வந்தார். மணிப்பூர் பக்கத்தில் இருக்கிற மணிப்பூருக்கு ஒரு முறை கூட போகல. அந்த மக்கள் எதிர்பார்த்தாங்க ஒரு பிரதமராக வரணும் அப்படின்னு. ஆனால் 2024 பாருங்கள், 2 எம்பியுமே பாரதிய ஜனதா கட்சி தோற்று போய்விட்டது. இன்றைக்கி 2மே காங்கிரஸ் தான். ஏன்னா அந்தளவுக்கு கோபம் இருக்கிறது பாஜக மேலே. மீண்டும் 3ஆம் முறையாக ஒரு கூட்டணி ஆட்சி அமைத்திருக்கிறார் மோடி. இந்த முறையாவது வருவாரா அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சு. ஏனென்றால் மணிப்பூரை சார்ந்த எம்பிக்கள் கூட இதை வலியுறுத்தினாங்க. பாராளுமன்றத்தில் மணிப்பூரை சார்ந்த எம்பி பிரதமர் மோடி எங்கள் மாநிலத்துக்கு வர வேண்டும்
என்று பேசும் பொழுது மோடி வந்து அவையில் இல்லை. அப்பொழுது வந்து அதை வலியுறுத்தும் பொழுது பிரதமர் மோடி அதை கண்டுகொள்ளவில்லை. இப்படிப்பட்ட ஒரு சூழல். அதற்கு என்ன பதில் சொன்னார் என்றால், அங்கே என்ன நடக்குது, நம்ம எல்லாம் சரியாயிடுச்சு, அதெல்லாம் நம்ம எல்லா வேலையும் பண்ணிட்டோம், அதெல்லாம் கரெக்டு, ஒரு ஆறுதல் சொல்லியிருக்கணும். ஆனால் அதை விட்டு இன்றைக்கி ரஷ்யா போகிறார். அதுதான் இங்கே பிரச்சனை. ரஷ்யா போகிறது பிரச்சனை இல்லை. ஆனால் பாருங்கள், ராகுல் காந்தி அரசியல் பண்ணுறாருன்றாங்க, பண்ணட்டும். நேற்று வந்து ஹத்ராஸ் போயிட்டு வந்தார். 121 பேர் கொல்லப்பட்டாங்க அந்த இதில் கூட்டத்தில், அந்த பாபா நடத்தின கூட்டத்தில். இன்றைக்கி மணிப்பூர் போகிறாரு. ஏற்கனவே மணிப்பூர் வந்து போனப்பையும் அந்த பாரத் ஜோடோ யாத்திரா நடக்கும்போது தானே போனார். அங்கேயே உள்ள உடலையே ஒரு குறிப்பிட்ட இடத்துல வந்து தடுக்கப்பட்டார். இந்த பிரச்சனையெல்லாம் நடந்த பகுதிக்கு உடலை அதிகமாக இந்த பாதிக்கப்பட்ட மக்களை சந்திப்பதை அந்த மணிப்பூர் அரசு தடுத்தாங்க. இப்போவும் மோடி வந்து வெளிநாடு போகலன்னா போக மாட்டார். இல்லையேங்க, ஏற்கனவே சொன்னார்ல, பாராளுமன்றம் முடிஞ்சதுக்கப்புறம் நான் போவேன்னு சொன்னார். அந்த எம்பிக்கள், ஏன்னா 2 எம்பிக்கள் வெற்றி பெற்றிருக்காங்க, காங்கிரஸ் எம்பிக்கள். அவர்களுக்காகவும் அந்த மக்களை சந்திக்கவும் நன்றி சொல்லவும் போகணுன்னாரு. அப்போ இன்றைக்கி போகிறாரு. இது வந்து எதாச்சியாக நடந்ததா இல்லை திட்டமிட்டு நடந்ததான்னு நம்ம சொல்ல தேவையில்லை. ஆனால் மோடி ஒரு தடவையாவது எட்டி பார்த்து விட்டு வெளிநாட்டுக்கு போயிருக்கலாம். அதைத்தான் மக்கள் எதிர்பார்க்குறாங்க. நான் சொன்னது மாதிரி தான், இப்போ ரஷ்யாவுக்கு போகிறதுல வந்து அங்கேருந்து நம்ம கச்சா எண்ணெய் இறக்குமதி பண்ணுறோம். காரணம் வந்து ஒவ்வொரு மாதமும் 30 லட்சம் பேரல் கச்சா எண்ணெய் இறக்குமதி பண்ணுறோம், அது நமக்கு தேவைதானே, அதுக்காக போகிறாரு. யாருக்காக போகிறாரு? அதை இறக்குமதி பண்ணுபவர்கள் யார்? ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸை இறக்குமதி பண்ணுறாங்க. ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரிங்கிற தனியார் நிறுவனம் இந்த கச்சா எண்ணெயுடைய ஒப்பந்தத்தை பெற்றுக்கொண்டு இறக்குமதி பண்ணி அவர்களிடமிருந்து இந்திய அரசு வாங்குது. அதுக்காக தான் போகிறாருன்னு சொல்ல வரீங்க? தெரியாதுல்ல, இருக்கலாம். எதுக்கு போகிறாரு? எங்க இங்கே போயிட்டு போக வேண்டியதானே. நான் என்ன கேட்குறேன், 3 நாள் பயணமாக நீங்கள் போகிறவங்க ஒரு நாள் மணிப்பூர் போய்விட்டு 2ஆவது நாள் ரஷ்யா போங்க. இந்த விமர்சனம் வருமா? வராது. இப்போ ஏன்னா இன்னொன்றுக்கு போகிறாரு. பீட்டர்ஸ்பர்க்லேருந்து மும்பைக்கு தான் வந்து இறக்குமதி பண்ணுறாங்க அந்த கச்சா எண்ணெயை. ரஷ்யாவில் பீட்டர்ஸ்பர்க்குங்கிறது ஒரு முக்கியமான ஒரு துறைமுகம். ஆனால் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் என்ன கோரிக்கை வைத்தார்கள் என்றால், இந்த பக்கத்தில் இருக்கின்ற சென்னைக்கு நம்ம, அதாவது விளாடிவாஸ்டோங்கிற ஒரு இடம், இந்த விளாடிவாஸ்டோங்கிற அந்த இடத்துலேருந்து சென்னைக்கு நீங்கள் இறக்குமதி பண்ணால் செலவு மிச்சமாகுங்கிறது ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரியோட திட்டம். இதுக்கு தான் போகிறாரு. காரணம், பீட்டர்ஸ்பர்க்லேருந்து மும்பைக்கு கொண்டு வருவதற்கு கப்பல் 40 நாள் ஆகுதான். அந்த எண்ணெய் வந்து சேருவதற்கு 40 நாட்கள் பிடிக்கின்றன. அதே இந்த விளாடிவாஸ்டோக்கிலிருந்து சென்னைக்கு வந்தால் 20 நாளில் வந்துருமா. இதை பேசுவதற்காக செல்கிறார் என்ற குற்றச்சாட்டு இன்றைக்கி எதிர்க்கட்சி வைக்கிறாங்களா? அப்போ யாருக்காக போகிறீங்க நீங்கள்? ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரியுடைய செலவினங்களை குறைப்பதற்காக செல்கிறீர்களா? இந்த உச்சிமாநாடு நடக்குது, அது தள்ளி கூட வைக்கலாம், அது பற்றி பிரச்சனை இல்லை. ஆனால் முக்கியமாக பேச வேண்டிய கருப்பொருள் இதுவாக இருக்கிறது. அப்போ நீங்கள் மணிப்பூரை போகாமல் தவிர்த்து விட்டு உங்களுடைய பிஸ்னஸ் கூட்டாளிகளுக்கு நலன் சேர்க்கக்கூடிய வேலையை செய்கிறீங்களே அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, இவ்வளவு மோசமாக பாதிக்கப்பட்ட மணிப்பூரை தவிர்ப்பதற்கான காரணம் என்ன? பிரதமர் போயிட்டு இருந்தால் என்ன ஆகிட போகுது? அந்த ஊருக்கு போய் மக்களை சந்திச்சிட்டா என்ன பிரச்சனை? பயப்படுகிறார் பிரதமர், அதுதான் பிரச்சனை. ராகுல் காந்தி சொல்கிறார்ல, பயப்படுகிறார். காரணம், அங்கே போனால் மக்கள் வந்து திரண்டு பிரதமருக்கு எதிராக கோஷம் விடுவார்கள், பிரதமருக்கு எதிராக கருப்பு கொடி காட்டுவாங்க, பிரதமருக்கு எதிரான போராட்டங்கள் நடத்தப்படும். அப்போ அது வந்து இவருக்கு ஒரு இமேஜுக்கு பாதிக்கும்னு நினைக்கிறாங்க. தேர்தல் பிரச்சாரத்துக்கு போகாத காரணம் தானே. இப்போ வந்து கும்கியின மக்கள் ரொம்ப கோபத்தில் இருக்காங்க. இவர்களெல்லாம் மலையில் இருந்த மக்கள் இன்றைக்கி பள்ளத்தாக்கு இறக்க முடியலைங்க. ஏன்னா மலையிலே வாழ்ந்துட முடியாது. பள்ளத்துக்கு வந்தால் தான் நீங்கள் வந்து பல்வேறு விஷயங்களுக்கு வரணும். அரசு தேவையான விஷயங்களுக்கு நீங்கள் பள்ளத்தாக்குக்கு வரணும். அவர்களுக்குடைய முக்கியமான தேவைகள் பள்ளத்தாக்கில் இருக்குது. மலையிலே வாழ்ந்துட முடியாது. அவர்களால் மலையை விட்டு இன்றைக்கி இறங்க முடியல. அந்த கோபம் இருக்கிறது. மெய்த்தி இன மக்களுக்கும் குக்கியின மக்களுக்கும் இடையே இன்ன வரைக்கும் சமரசம் இல்லை. இதை நான் ஏற்படுத்துவேன் என்று ராகுல் காந்தி சொன்னார். அதான் முக்கியம். இப்போ பாராளுமன்றத்தில் பேசும்போது சொன்னார்ல, இந்த குக்கியின மக்களுக்கும் மெய்த்தியின மக்களுக்கும் ஒரு சுமூகமான உறவை ஏற்படுத்த நான் பெருமுயற்சி எடுப்பேன். ஏன்னா 2 எம்பிக்கள் வந்திருக்காங்க. அப்போ இந்த அரசு இதற்கு நீங்கள் அனுசரணை பண்ணணும். இதை மோடி செய்திருக்க வேண்டும். அப்போ மக்களின் பிரதமர் யாராக இருக்கிறார்? இப்போ ராகுல் காந்தியாக தானே இருக்காரு. அந்த மக்களுக்கான பிரதமராக இப்போ அவர் தான் செயல்படுறார்.
இப்போ நீங்கள் பிரதமருக்கான அந்த தார்மீக இடத்துலேருந்து நீங்கள் விலகுறீங்களா இல்லையா? அப்போ உங்களுக்கு மணிப்பூர் இந்தியாவில் இல்லையா? மணிப்பூர் வந்து நீங்கள் இந்திய தேசத்தில் ஒரு மாநிலமாக இல்லையா? அந்த மாநிலத்தில் நீங்கள் ஆட்சி செய்கிறீர்கள். ஒரு பாஜகவுடைய ஆட்சி தான் அங்கே நடக்குது. அப்போ நீங்கள் அந்த ஆட்சியுடைய அந்த தார்மீக உரிமையை இழந்து விட்டீர்கள் என்று ராகுல் காந்தி சொல்கிறார். நான் என்ன சொல்கிறேன், இதை ஏன் வந்து இந்த அளவுக்கு மணிப்பூர் மேலே ஒரு பாஜகவுக்கு ஒரு வெறுப்பு? அதுதான் என்னோட கேள்வி. அதாவது இந்த 2024 பாராளுமன்ற தேர்தலில் காங்கிரஸுடைய 2 எம்பிக்கள் வெற்றி பெற்றாங்க, 2 பேர் வெற்றி பெற்றாங்க. அதில் ஒருத்தர் வந்து ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்துடைய பேராசிரியராக இருந்தவர். அவர் அரசியல்வாதிலாம் கிடையாது, அவர் மணிப்பூரை சார்ந்தவர். அவர் வந்து எதேச்சையாக வேட்பாளராக்கப்பட்டு காங்கிரஸ் சார்பில் நிறுத்தப்பட்டார். அவர் பெரும் வாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார். அவர் யாரை வீழ்த்தினார்னா, மணிப்பூரை சார்ந்த பாஜகவுடைய அதாவது 2019 அங்கே வெற்றி பெற்று பாஜகவுடைய ஒன்றிய அமைச்சராக இருந்தவர் ரஞ்சன் சொல்லிட்டு அவரை வீழ்த்தினார். ஒரு பவர்ஃபுல்லான மினிஸ்டர். இந்த காங்கிரஸுடைய எம்பியுடைய கன்னி பேச்சு பாராளுமன்றத்தில் நடந்துச்சு. முதல் முறையாக பாராளுமன்றத்தில் தேர்வாகி தன்னுடைய பேச்சை பேசுகிறார். அவர் பேசிய பேச்சு வரலாற்று சிறப்பு மிக்க பேச்சு. அதுலேயே நமக்கு எல்லா விஷயமும் அடங்கி போகும். அவர் பேசுகிறார், இன்றைக்கும் 60,000 மணிப்பூர் மக்கள் முகாமில் தங்க வைக்கப்பட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. ஒரு வருஷமாக அவங்களுக்கு வீடு வாசல் கிடையாது, அவஸ்தைப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. மணிப்பூர் மக்கள் பிரதமர் வரவில்லை, யாருமே நம்மளை கவனிக்கலைங்கிற கோபத்தோடு இருக்காங்க. அந்த கோபம் எப்படிப்பட்டதாக வெளிப்பட்டது என்றால், ரஞ்சனை போன்ற பவர்ஃபுல் அமைச்சரை கூட என்னை போன்ற ஒரு சாதாரண மனிதரால் தோற்கடிக்கப்பட முடிந்தது காரணம் இந்த கோபம்தான். நான் வந்து ஒரு பெரிய அரசியல்வாதி கிடையாது, ஆனால் இன்னைக்கு பாராளுமன்றத்தில் ஒரு எம்பியாக நான் உள்ளே வந்திருக்கேன். ஒரு பவர்ஃபுல்லான பாஜகவுடைய அமைச்சர் ரஞ்சனை நான் வீழ்த்தி இருக்கிறேன். இது நான் என்னுடைய செல்வாக்கால் வீழ்த்தப்படலை, மக்களுடைய கோபம் வீழ்த்தி இருக்கிறது. அப்போ மணிப்பூர் மக்கள் இன்னைக்கு மிகுந்த கோபத்தில் இருக்கிறார்கள். அந்த கோபத்தின் வெளிப்பாடு தான் காங்கிரஸ் வெற்றி பெற்றிருக்கிறது, பாஜக தோற்று போயிருக்கிறது. அதை நீங்கள் இன்னும் வரை பாஜகவினரால் சகித்து கொள்ள முடியலை, அதை வந்து எதிர்கொள்ள முடியலை. முதல்ல அதுதான் மோடி அங்கு வராமல் இருப்பதற்கான இப்பொழுதே காரணம். ஆனால் நியாயமாக வந்திருக்க வேண்டும், பிரதமர் வந்திருக்க வேண்டும். காரணம், இந்த குக்கி இன மக்களையும் மைத்தி இன மக்களையும் அவர்களுடைய இந்த பிரச்சனைக்கு காரணமே பாஜக தான். தூண்டிவிட்டு 2 இனக்குழுக்களை இன்னைக்கு அங்கே வந்து அவர்கள் மிகப்பெரிய விரோதிகளாக மாற்றிய அந்த வேலையை பாஜக செய்ததன் காரணமாக, அந்த குற்ற உணர்ச்சியின் காரணமாகத்தான் பிரதமர் மோடி மணிப்பூருக்கு வரலன்றாரு. அந்த குற்ற உணர்ச்சி பாஜகவிற்கு இருக்கலாம். காரணம், அங்கு நடந்த கலவரத்திற்கு காரணம் பாஜக, அவர்கள் தான் தூண்டிவிட்டாங்க. இன்னும் குறிப்பாக சொல்ல போனால் ஆளும் கட்சியினர், மணிப்பூர் முதல்வர், இவர்கள் மேல் நேரடியாக நான் குற்றம் சுமத்துறேன். அந்த குற்றத்தை மணிப்பூர் மக்கள் அது உண்மையான காரணத்தை புரிந்திருக்கிறார்கள். அது தெரிந்துதான் பிரதமர் மோடி உள்ள வர தயங்குகிறார் அப்படிங்கிற சொல்ல. இதுதான் விஷயமே. இப்போ இன்னைக்கும் பட்டி எறிந்து கொண்டே இருக்கிறது. இதை அணைக்க முடியாமல் இன்னைக்கு பாஜகவும் பிரதமர் மோடியும் தவிக்கிறாங்க. அதுதான் உண்மையான காரணம். அயோத்தியில் பாசாபாத்தில் எப்படி தோந்தீங்களோ அதே போல் குஜராத்லேயும் தோப்பீங்க, பாஜக தோல்வி அடையும் அப்படின்னு சொல்கிறாரு ராகுல் காந்தி. அதாங்க, இப்போ அகமதாபாத்தில் காங்கிரஸுடைய அலுவலகம் தாக்கப்பட்டிருக்கிறது, காங்கிரஸ்காரர்கள் தாக்கப்பட்டிருக்கிறாங்க. இன்றைக்கி குஜராத் மக்கள் இன்றைக்கி பாஜகவுடைய இன்னொரு முகத்தை பார்த்து விட்டார்கள். அவங்க இதுவரைக்கும் என்ன நினச்சாங்கன்னா, பாஜகவும் மோடியும் நமக்கு பாதுகாப்பாக இருப்பார்கள் அப்படின்னு நினச்சாங்க. காரணம், பிரதமர் மோடியும் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவும் குஜராத்தை சார்ந்தவர்கள் தான், அதில் மாற்றம் இல்லை. ஆனால் அங்கு நடக்கின்ற ஒவ்வொரு செயல்களும் எப்படி வந்து ஒரு அங்கே மணிப்பூரில் வந்து இந்த மாதிரியான இனக்குழுக்களிடையே ஒரு பகைமையை ஏற்படுத்தினார்களோ, அதே போன்று அங்கே வந்து பல ஜாதிக்கிடையில் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பட்டேல் இன மக்களுக்கு இடையிலையும் ராஜ்புத் மக்களுக்கு இடையிலும் இருக்கின்ற பிரச்சனை, அவர்களுக்கு ஓபிசி சமூகத்துக்குள்ளே இப்போ வந்து பிரச்சனையை தூண்டி விடுவது, எப்படி வந்து மத அந்த பிரிவினைவாதத்தை ஏற்படுத்தினார்களோ இன்றைக்கி ஜாதி பிரிவினைவாதத்தை இன்றைக்கி ஏற்படுத்தக்கூடிய வேலையை செய்கிறாங்க. குஜராத்தில் இன்றைக்கி ஓபிசி சமூகத்துக்கும் உயர்ஜாதி சமூகத்துக்கும் இடையே இன்றைக்கி வந்து ஒரு பெரிய அளவில் ஒரு புகைந்து கொண்டிருக்கிறது. அது வந்து இன்றைக்கி வந்து வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது. அது ஒன்று. ரெண்டாவது காரணம்,
மோடி வந்து ஓபிசி சமூகத்தை சார்ந்தவர் என்கிற விஷயத்தை இன்னைக்கு பண்ணுறாங்க. அமித்ஷா அவர்களும் பார்த்தீங்கன்னா இந்த பட்டேல் சமூகத்திற்கும் அந்த மற்ற ராஜபுத் சமூகத்துக்கும் இடையே வந்து உள்ள கிளாஷை வந்து இன்னைக்கு வேறு மாதிரி போய் கொண்டிருக்கிறது. இது என்ன ஆகுது, உத்தரப்பிரதேசத்தில் எப்படி நடந்துச்சு, இந்த உயர் ஜாதிக்கும் உங்களுக்கு கீழே வந்து பிரச்சனை, ராஜ்புத் மக்கள் நாங்கள் வாக்களிக்க மாட்டோம்னு ஒரு முடிவெடுத்து யூபியில் வந்து பெரும்வாரியாக பாஜகவை தோற்கடிப்பதற்கு அவர்கள் ஓட்டு காரணம். ஒரு பக்கம் வந்து இந்த மற்ற பிரச்சனைகள் அயோத்தி பிரச்சனை இருந்தாலும் கூட நாங்கள் வாக்களிக்க மாட்டோம் என்று ராஜ்புத்துடைய அந்த மக்கள் முடிவெடுத்தது முக்கியமான காரணம். அதாவது மகா பஞ்சாயத்தை கூட்டி நாங்கள் பாஜகவுக்கு வாக்களிக்க மாட்டோம் என்று உயர்ந்த ஜாதியாக இருக்கின்ற ராஜ்புத்துக்கள் முடிவெடுத்தாங்க அப்படிங்கிற செய்திகள் வந்தன. அதை மூடியெல்லாம் மறைச்சாங்க. அது வந்து பட்டவர்த்தனமாக தோல்வியில் ஊபியுடைய ரிசல்ட்டை பார்த்தோன்னே தெரிஞ்சு போச்சு. இதே போன்ற ஒரு நிகழ்வு இன்னைக்கு வந்து மறைமுகமாக குஜராத்தில் நடந்துகிட்டு இருக்கு. அகமதாபாத் பிரச்சனை, ராகுல் காந்தி அகமதாபாத் போயிட்டு வந்திருக்காரு, அங்கே வந்து இன்னைக்கு அது பெருசாகி கொண்டிருக்கிறது. இனி வருகின்ற குஜராத் சட்டமன்ற தேர்தலில் அது எதிரொலிக்கும் அப்படிங்கன்னு சொல்கிறாங்க. இது இப்படி அவர்களுக்கு ஹார்ட்கோர் இந்துத்துவாவாக இருந்த உத்தரப்பிரதேசம் இன்னைக்கு போச்சு. அதே போன்ற ஒரு நிலை குஜராத்துக்கு வரும். ஏன்னா குஜராத்துக்கு முன்னாடி காமிச்சிட்டாங்க அவங்க வந்து எல்லாம் பண்ணாங்க. குஜராத் மாடல், குஜராத்தில் தான் 2002 மிகப்பெரிய மத கலவரத்தை கட்டமைத்து அதன் மூலமாக பிரிவினவாதம் போலரைசேஷனை ஏற்படுத்தினாங்க. அது அவர்களுக்கு வெற்றியை கொடுத்துச்சு, இல்லைன்னு இல்லை. ஒரு 10 வருடங்களாக அவர்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுத்தது. ஆனால் இப்பொழுது அங்கு இல்லை, அந்த வெற்றியை கொடுக்காது. எப்படி வந்து நீங்கள் சொன்ன மாதிரி அயோத்தியில் பைசாபாத்தில் தோற்று போனாங்களோ, பைசாபாத்துங்கிறது அவர்களுக்கு முக்கியமான ஒரு தொகுதி, பைசாபாத்தில் தோற்று போனாங்க. அயோத்தியை இன்னைக்கு வந்து அவர்கள் கைவிட்டு போய்விட்டது. இன்னைக்கு பிரதமர் மோடி அயோத்தியை பற்றி பேசுவதில்லை. நல்லா கவனிச்சு பாருங்க. பிரதமராக பதவியேற்றதுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட இந்த ஒரு 1.5 மாதங்களில் நீங்கள் பாருங்க, அயோத்தியை பற்றி பிரதமர் எங்காவது பேசியிருக்காரா? நான் அயோத்தியில் வந்து இந்த மாதிரி ஒரு பிரச்சனை, அயோத்தியில் வந்து தோற்று போயிட்டோம், இல்லை அயோத்திக்கு போய் அந்த மக்களை சந்தித்து பேசியிருக்காரா? கிடையாது. அயோத்தியை பிரதமர் மோடி கைகழுவி விட்டார் என்பது தான் உண்மையான நிதர்சனம். இன்னைக்கு இனிமேல் அவர்கள் அயோத்தியை பற்றியோ பைசாபாத்தை பற்றி பேச மாட்டாங்க. மீண்டுமே அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா வாரணாசியில் அவர் நிற்பாரான்னு சொல்ல முடியாதுன்னு சொல்கிறாங்க. காரணம், வாரணாசியில் வெறும் 1.5 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் தான் அவர் வெற்றி பெற்றார். அது கூட பார்த்தீங்கன்னா ஒரு ஜாதி கட்சியை கூட்டணி வச்சு அந்த கூட்டணியோடு தான் வெற்றி பெற்றாங்க. அந்த ஜாதி கட்சி ஒரே ஒரு எம்பி வெற்றி பெற்றாங்க, அவருக்கும் ஒரு இணையமைச்சர் கொடுத்துருக்காங்க உத்தரப்பிரதேசத்தில். அந்த வாக்குகள் தான் மோடியை காப்பாற்றியது. இப்போ அந்த மாதிரியான ஒரு சூழலில் பிரதமர் மோடி உத்தரப்பிரதேசத்தை கைகழுவி விடுவார் என்று சொல்கிறாங்க. இனி அடுத்த மாதம் குஜராத்துக்கு தான் அவர் போகணும். ஆனால் குஜராத்லேயும் இன்றைக்கி ஒரு பூகம்பம் கிளம்பி இருக்கிறது. குஜராத்லேயுமே வந்து இன்றைக்கி பாஜகவுடைய செல்வாக்கு சரிய தொடங்கி இருக்கிறது என்பதுதான் உண்மை. உத்தரப்பிரதேசத்தில் இந்த சொற்பொழிவு நடத்துறதுக்காக சாமியார் கூட்டிய கூட்டத்தில் 121 பேர் பலியானாங்க. அவங்கள ஆறுதல் சொல்லவும் ராகுல் காந்தி போயிருக்கிறாரு. இதில் வந்து சில குற்றச்சாட்டுகள் சொல்லப்படுது. அந்த சாமியார் மேலே எஃப்ஐஆர் போடலை அப்படிங்கிற மாதிரிலாம். அவர் என்ன சொல்கிறாரு, சாமியார் அதாவது நடந்துருந்தது, யாரோ சிலர் வந்து சதி செஞ்சு இந்த மாதிரி ஆயிடுச்சு, 80,000 பேர் தான் வருவாங்கன்னு சொல்லி தான் பர்மிஷன் வாங்கியிருக்காங்க. வருத்தமாக இருக்குன்னு அவரே சொல்கிறாரு. ஆனால் வருத்தப்பட்டா போதுமாங்க, பாபா போலே பாபா 80,000 பேர் கூடக்கூடிய ஒரு இடத்துல 4 லட்சம் பேர் கூடதா சொல்கிறாங்க. அது கணக்கே தெரியல. ரெண்டாவது, ஏன் எஃப்ஐஆரில் அவர் பேரை பதிவு பண்ணலை? அந்த போலே பாபாவை என்ன சொல்கிறாரு, இதில் ஏதோ சதி நடந்திருக்கு, விசாரணை ஒழுங்காக நடத்தணும், விசாரணைக்கு அரசுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கணும், அரசு நேர்மையாக செயல்படும் அப்படிலாம் சொல்கிறார். 121 பேர் செத்தது உண்மை தானே, அதில் என்ன சதி நடக்க போகுது? எல்லோரும் கொல்லப்பட்டவர்கள் எப்படி என்ன கூட்டத்தில் நெரிசலில் தானே கொல்லப்பட்டாங்க, அதில் ஒன்றும் சதி இல்லையே. சதி நீங்கள் எதை சொல்ல வர்றீங்க? 80,000 பேருக்கு நீங்கள் பர்மிஷன் வாங்கிட்டு 4 லட்சம் பேரை கூட்டினதா? அது ஒன்று. இப்போ ஏன் இப்போ ராகுல் காந்தி போயிருக்காரு? நல்லா தெரிந்து கொள்ளுங்கள். உத்தரப்பிரதேசம் முழுக்க இன்றைக்கி பாஜகவை விட்டு கை நழுவி கொண்டிருக்கிறது. பல்வேறு காரணங்கள். இன்றைக்கி ஆட்சி அமைப்பு சரியில்லை. மக்கள் வந்து இன்றைக்கி பாருங்கள் இப்படி மோசமாக கொல்லப்பட்டிருக்கிறார்கள். வருகின்ற இந்த சட்டமன்ற தேர்தல், அதாவது உத்தரப்பிரதேசத்தில் நடக்கும் பொழுது, இன்னும் சில வருடங்கள் நடக்க போகுது இல்லையா, அந்த தேர்தலில் காங்கிரஸ் அகிலேஷ் யாதவ் கூட்டணி கட்சி ஆட்சி நடக்குங்கிற மாதிரியான ஒரு நிலைமை வருது. இதே நிலைமையை தான் குஜராத்லையும் கொண்டு வரணும்னு இப்போ பிளான் பண்ணுறாங்க. இப்போ இது எல்லாமே நடக்குது. இப்போ ஏதாவது எதெல்லாம் பாஜகவுடைய கோட்டை என்று சொல்லக்கூடிய இடம் இருந்துச்சு பார்த்தீங்களா? பாஜகவுடைய கோட்டைனா என்ன? உத்தரப்பிரதேசம் பாஜகவுடைய கோட்டை, குஜராத் பாஜகவுடைய கோட்டை, மத்திய பிரதேசம் பாஜகவுடைய கோட்டை,
இதான ராஜஸ்தான் பாஜகவுடைய கோட்டைன்னு சொன்னாங்க. ஆனால் இன்னைக்கு வந்து மிக முக்கியமான மாநிலம் குஜராத்தும் உத்தரப்பிரதேசம் தான். இப்போ ராஜஸ்தானில் கூட மாறி மாறி ஆட்சி வருது, மத்திய பிரதேசத்திலே மாறி மாறி ஆட்சி வருது. ஆனால் உத்தரப்பிரதேசம் முழுக்க முழுக்க பாஜகவுடைய கோட்டை, குஜராத்தும் அப்படி தான். அங்கே கடந்த 25 வருடங்களுக்கு மேலாக வந்து இவர்கள் தான் ஆட்சி பண்ணுறாங்க. அங்கே இன்னைக்கு சேதாரம் ஏற்பட்டிருக்கிறது, அதான் முக்கியம். அதுக்கு இந்த சம்பவங்கள் எல்லாம் வந்து சாட்சியங்களாக இன்னைக்கு மாறி நிற்கின்றன. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இந்த போலே பாபாவை போன்றவர்களை வளர்த்து விட்டவர்கள் யார், அதுதான் முக்கியம். இந்த போலே பாபா யார்? ஒரு சாதாரண கான்ஸ்டபிள். அவருக்கு எப்படி இப்படி ஒரு கூட்டம்? நீங்கள் இது போன்ற போலிச்சாமியார்களை உங்களுக்கு வந்து அரசியல் லாபம் கொடுக்குன்னு வளர்த்து விட்டீங்க. எத்தனையோ லாபம் இருக்குல்ல. இப்போ இன்னைக்கு வந்து பல்வேறு சாமியார்கள் வந்து மத துவேஷத்தை பேசுகிறாங்க, இந்தியாவுடைய இறையாண்மைக்கு எதிராக பேசுகிறாங்க. சில வருடங்களுக்கு முன்பு கூட ஹரித்துவாரில் சாமியார்களுடைய அந்த கூட்டம் நடக்கும் பொழுது நாங்கள் வந்து முஸ்லீம் பெண்களை நாங்கள் கற்பழித்துக் கொள்வோம் என்று சூளுரைத்த செய்தியெல்லாம் பார்த்தோம். இதெல்லாம் நீங்கள் எப்படி அனுமதிச்சிங்க? அதே போன்று இந்த சாமியார்கள் வந்து கட்டற்ற சுதந்திரத்தை வைத்திருந்தாங்க. ஏற்கனவே ஒரு சாமியாரை வந்து பெண் விஷயத்தில் கைது பண்ணி உள்ளே போட்டு அவர் வெளியே வந்தார். இது தொடர்ச்சியாக வந்து ஹரியானாவில், உத்தரப்பிரதேசத்தில், பஞ்சாபில் நடந்துக்கிட்டே இருக்குது. எத்தனையோ சாமியார்கள், அவர்களுடைய சொத்து மதிப்பு பார்த்தீங்கன்னா பல்லாயிரக்கணக்கான கோடியாக இருக்குது. இப்போ தமிழ்நாட்டில் ஒரு சாமியார் அப்படி இருக்கார், பல்லாயிரக்கணக்கான கோடி சொத்துக்கள். அப்போ இவர்களை நீங்கள் யார் வளர விட்டாங்க? நீங்கள் வளர விட்டீங்கல்ல. காரணம், இவர்கள் எல்லாம் பாஜகவுடைய சாதகமான சாமியார்கள். இந்த 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 சாமியார்களுடைய டிவோட்டிஸ் நமக்கு பாஜகவுக்கு வாக்களிப்பாங்க. இப்போ லட்சக்கணக்கான டிவோட்டிஸ் இருக்காங்க பார்த்தீங்களா. இப்போ இந்த போலே பாபாவா, அவருக்கு வந்து பல லட்சம் டிவோட்டிஸ் இருக்காங்க. கிட்டத்தட்ட உத்தரப்பிரதேசத்தில் மட்டும் அவருக்கு வந்து கிட்டத்தட்ட 70 80 லட்சம் டிவோட்டிஸ் இருக்காங்களாம். அப்போ இந்த 70 80 லட்சம் டிவோட்டிஸ் பாஜகவுடைய வாக்காளர்கள் மாதிரியான ஒரு சூழலை பாஜக உருவாக்குது, அவர்களுக்கு ஒரு வாக்கு வங்கியாக. அப்போ ஒரு வாக்கு வங்கியாக நீங்கள் வந்து இவர்களை உருவாக்கிட்டு, அப்போ இந்த மாதிரி கூட்டத்தை போட்டு இந்த மாதிரி நடக்கும் பொழுது நீங்கள் அவர்களை எப்படி நீங்கள் வந்து தண்டிப்பீங்க? அவர்கள் எல்லோருமே மறைமுகமாக பாஜகவுடைய வாக்கு வங்கியெல்லாம் இருக்காங்க. தமிழ்நாட்டுடைய உதாரணத்தை நான் சொல்லிட்டேன். தமிழ்நாட்டில் கோவையில் இருக்கின்றவரையும் நம்ம சொல்கிறோம். இது எல்லோருமே வந்து பாஜகவுடைய வாக்கு வங்கிகள் தான். அதனால தான் பாஜக ஆட்சியில் இவர்கள் என்ன தவறு பண்ணாலும், என்ன பிரச்சனை வந்தாலும் துப்பாக்கியே வச்சுருக்கான், பெண் விஷயத்தில் மாட்டுறாங்க, கைது செய்யப்பட்டால் வெளியே வந்துடுறாங்க. இப்போ இவர்கள் எல்லோரும் வாக்கு வங்கிகளாக செயல்படுவதன் காரணமாகத்தான் அது நடக்குது. அதைத்தான் ராகுல் காந்தி சொல்கிறாரு, இனிமேல் உத்தரப்பிரதேசத்தில் இது போன்ற நபர்கள் தண்டிக்கப்படணும் உடனடியாக. இந்த பிரிவினைவாதம் பேசுகின்ற குஜராத்திலேயோ உத்தரப்பிரதேசத்திலேயோ மதத்தை வைத்து அரசியல் செய்பவர்களை கைது செய்ய வேண்டும் அப்படிங்கிற ஒரு கோஷத்தை முன் வச்சிருக்காரு. இவர்கள் உடனடியாக கைது பண்ணணும். மக்களை வந்து பிரிவினைவாதம் பண்ணுறாங்க, டிவோட்டிஸுங்கிற பேரில் தங்களுடைய ஆதரவாளர்களாக மாற்றி பாஜகவுடைய வாக்கு வங்கிகளாக மாற்றக்கூடிய வேலையை இவர்கள் செய்வதன் காரணமாகத்தான் இவர்கள் செய்கின்ற எல்லா தில்லுமுள்ளுகளையும் அரசு கண்டு காணாமல் போகிறது. இன்னைக்கு அவர் கைது பண்ணாமல் இருந்தது காரணம் இதுதான். எஃப்ஐஆரில் இந்த போலே பாபாவுடைய பேர் வராததுக்கு காரணம் இதுதான். அவர் பேரே இல்லை, அவருக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லைங்கிற மாதிரி கொண்டு போகிறாங்க. இந்த போலி சாமியார்கள் பாஜக ஆட்சியில் தண்டிக்கப்பட மாட்டார்கள் என்று ராகுல் காந்தி பேசுகிறார். கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி சார். நன்றி சார். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.